வெல்கம் டு டி ஸ்டுடியோ அண்ட் நான் உங்கள் தீபக். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆன்டி கிராவிட்டி வந்து பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்டிங், அதாவது ஏஐ கிட்ட நம்ம பேசுகிற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராம்ப்டிங்கை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராம்ப்டிங்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அது எப்படி ஏஐக்கு புரிகிற மாதிரி எப்படி கொடுத்தா என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ வாங்க டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டிங்னா என்ன? ப்ராம்ப்டிங் அப்படின்றது நம்ம ஏஐக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஹோட்டலுக்கு போய் உட்காந்துட்டு எனக்கு ஒரு ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கடையில் இருக்க ஏதோ ஒரு ஃபுட்டை தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் கரெக்டாக அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு பிரியாணி தான் வேணும், எனக்கு மீல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ சேம் இதே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஐ கிட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏஐ கிட்ட போயிட்டு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு பேசிக்கான ஒரு வெப்சைட் தான் கொடுக்கும். இதுவே எனக்கு என்ன வெப்சைட் வேணும், அதில் என்னென்னலாம் இருக்கணும், அதை எதை யூஸ் பண்ணி பண்ணணும், ஸோ இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ராம்ப்டிங் அப்படின்றது நம்ம ஏஐக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது நான் கிரியேட் அ வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கான அவுட்புட். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது நான் முன்னாடி கொடுத்த ப்ராம்ப்டோட கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்ததுக்கான அவுட்புட். ஸோ நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ வேலை செய்கிறது ஒரே ஏஜென்ட் தான், ஆனால் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் தான் வந்து மேட்ரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சிம்பிளான அவுட்புட் வந்து வந்தது. பட் இதுவே செகண்ட் காமிச்ச அந்த அவுட்புட்டில் நான் ரொம்ப எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ப்ராம்ப்டை வந்து எலாபரேட் பண்ணி, அதாவது ப்ரீஃபாக கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே எப்படி கொடுக்கறது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து லிட்ரலி நீங்கள் முன்னாடி பண்ணதோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா என்னது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோல், அதாவது அந்த ஏஜென்ட் ஆர் நீங்கள் எந்த ஏஐக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஏஜென்ட் ஆர் அந்த ஏஐ என்னவா மாற போகிறாங்க, ஸோ அது யாராக வந்து மாறப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வெப் டெவலப்பராக இருந்தால் தான் எனக்கு அதை பற்றின நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நான் அந்த ஏஜென்ட்டை நான் ஃபஸ்ட்டு வந்து வெப் டெவலப்பராக வந்து நான் மாற்றணும். ஸோ அதுக்கு நான் எப்படி ப்ராம்ப்ட் கொடுப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனே ரோலை வந்து டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஸோ ஏஐ தன்னைத்தானே அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி அது வந்து எடுத்துக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க், அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ண போகிறேன், ஆர் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு SaaS ப்ராடக்ட் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து டாஸ்க். ஸோ இந்த டாஸ்கில் அந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ண போகுது அப்படின்றது கொடுக்கறது தான் வந்து டாஸ்க். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் இப்போ நம்ம வந்து அந்த ரோலை டிஃபைன் பண்ணியாச்சு, ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ அதை இன்னும் எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து கான்டெக்ஸ்ட். ஸோ நான் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் வெப்சைட் சொன்ன மாதிரி, ஸோ நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறது, கார்ட்டில் ஆட் பண்ணுறது, ஸோ ஹோம் பேஜ், அபவுட்டு, கான்டாக்டர், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுறது தான் வந்து கான்டெக்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டில் நம்ம டெக்ஸ்ட் டேக்ஸ், அதாவது நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, JavaScript இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆர் Next.js, ஸோ Node.js இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எந்த இது யூஸ் பண்ணால் எதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணி நீங்கள் அதை சொல்கிறது தான் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட், அதாவது அவுட்புட்டில் உங்களுக்கு ஃபைனலாக என்னென்னலாம் வேணும். எனக்கு ஃபைனல் ஃபுல் கோடு வேணும், ஸோ அதில் எனக்கு டாக்குமெண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டில் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறது தான் அவுட்புட். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்டிங் கொடுக்கும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு ப்ராம்ப்டிங் அப்படின்னா என்னன்னு. ஸோ ஃபைனலாக வந்து சொல்கிறேன், ப்ராம்ப்டிங் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். ஸோ ஆனால் அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக ப்ரீஃபாக கொடுக்குறீங்களோ ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராம்ப்டிங். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.